ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட சமூக நலத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, மூத்த ஆலோசகர் மற்றும் வழக்கு பணியாளர் அப்படிங்கிற 2 பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணியை பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 23/7/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதோட ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ராணிப்பேட்டை மாவட்ட சமூக நலத்துறையிலிருந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க. வாலாஜா அரசு மருத்துவமனையில் இயங்கவிருக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் என்ற திட்டத்திற்கு ஒரு மூத்த ஆலோசகர் மற்றும் 2 வழக்கு பணியாளர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து நேரடியாக வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஒரு 2 இது கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 23/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 23/7/2024 கொடுத்துட்டாங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட சமூக நல அலுவலகம், 4வது தளம், சி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு எந்தெந்த பணிகளுக்கு வந்து எவ்வளோ சேலரி டீட்டெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மூத்த ஆலோசகர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பணியிடத்துக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறத பார்த்தோம்னா பட்டப்படிப்பு, முதுநிலை சமூக பணி வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க், கவுன்சிலிங், சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உடல் ஊனமற்றவராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா 2 வருட முன் அனுபவம், அதாவது 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பாக அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் அல்லது ஆலோசனை வழங்குதல் போன்ற ஏதேனும் ஒன்றில் முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் வேண்டும். அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து இது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உள்ளூர் விண்ணப்பதாரராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வயது வரம்பானது 35 வயதிற்குள் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 22,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க மூத்த ஆலோசகர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு. அடுத்து 4வது பார்த்தோம்னா வழக்கு பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. 1 and 2க்கு வந்து கேஷ் ஒர்க்கர் கொடுத்துருக்குறாங்க. இது பணியிடத்துக்கு வந்து என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பட்டப்படிப்பு கொடுத்துருக்குறாங்க. சோசியல் ஒர்க், கவுன்சிலிங், சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த வழக்கு பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பாக அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் அல்லது ஆலோசனை வழங்குதல் போன்று ஏதேனும் ஒன்றில் முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருக்கிறது அவசியம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 35 வயதிற்குள் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 18,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வழக்கு பணியாளர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு. அடுத்து வந்து விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தினை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரின் இணையதள முகவரியில் இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ராணிப்பேட்டை மாவட்ட சமூக நலத்துறை தபால் மூலமாகவோ அல்லது நேரிலேயோ வந்து அவங்களுக்கு வந்து 23/7/2024 வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்து நம்ம அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நேரில் போயும் கொடுக்கலாம், இல்லைன்னா தபால் மூலமானாலும் அனுப்பி வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இது வந்து அவங்களோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான், சைன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து உங்களோட ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக ஒட்டிடுங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் வந்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்லலாம் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து வந்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டில் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. வித் பின்கோடோடு கொடுங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துருங்க. அடுத்து 6வது பார்த்தோன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து இதில் கேட்டிருக்காங்க. அந்த பாக்ஸஸில் வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த
ஃபார்மேட்லேயே கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடிஷனல் ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, எங்கே படிச்சிங்க, யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க, ப்ளேஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து டியூரேஷன் வந்து கேட்டிருக்காங்க, எப்போ ஜாயின் பண்ணிங்க, எப்போ வந்து அதை முடிச்சிங்கன்ட்டு. அடுத்து மெயின் கோர்ஸ் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து 7வது பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து சர்வீஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஷீட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, அதாவது எந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க, நீங்கள் ஜாயின் பண்ண டியூரேஷன் என்ன, அதுக்கப்புறம் ரிலீவான டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து எந்த மாதிரி ஒர்க் இருந்துச்சு உங்களோட அந்த இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 8வது பார்த்தோம்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு அவார்டு வின் பண்ணியிருக்கிறீங்க, இந்த பப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எது இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9வது பார்த்தோம்னா இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குறோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்குறோம்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் கொடுத்துருக்குறாங்க, உங்களோட சைன் பண்ணிடுங்க. அடுத்து பிளேஸ் டேட் வந்து கேட்டிருக்காங்க, அதையுமே கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனல்லேருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.